जानकीकान्तस्मरणं ग्रहणमः पार्वतीपतये सद्गुरुस्वामिनः आञ्जनेयस्वामिनः हरिगं हरन्तमनुयन्ति देवाः विश्वस्येशानं वृषभं मदीनां ब्रह्मस्वरूपमनुमेदमादात् अयनं विक्रमस्व நம்முடைய விசேஷமான பிறப்பு பிஜர்கள்னு சொல்றோம். ஒரு பிறவி உடனே வேறொரு பிறவி. விஹி ஜாயதே இது த்விஜஹா. த்விஜஹாங்கிறதான சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இரு பிறப்பாளர்கள்னு அர்த்தம். ரெண்டு பேரும் பிறக்கக்கூடியது யாருன்னு கேட்டாள்னா திரைவர்ணிகாள்ல உபநயனம்னு யாருக்கெல்லாம் இருக்கோ திரைவர்ணிகாள்னு சொல்றோம். பிராமண க்ஷத்ரிய வைஷ்யாளுக்கெல்லாம் த்விஜாள்னு பேர். இவ 3 பேருக்குன்னா வேதத்தை அத்தியனம் பண்ணி அதில் சொன்ன கர்மாவெல்லாம் அனுஷ்டானம் பண்ணி அதனால பல புண்ணியங்கள் பண்ணும்போது தானம் பண்ணுறது இந்த 3ம் எல்லாருக்கும் உண்டு. அப்புறம் சொல்லித்தரது, யாகம் பண்ணி வைக்கிறது, அவள் தானம் கொடுத்தா அந்த புண்ணிய அவளுக்கு போய் சேர்றதுக்கு வாங்கிக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்னா பிரதிகிரகம். இது இந்த 3 எக்ஸ்ட்ராவாக பிராமணன். ஷட்கர்ம நிறத்தாள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னாக்க சந்தியா ஸ்நானம் ஜபோ ஹோமோ தேவதானாஞ்ச பூஜனம் அது 2 ஆதித்யம் வைஸ்வதேவனுக்கு ஷட்கர்மாணி தினே தினேன்னு 6 கர்மாக்கள் பண்ணணும்னு சொல்லிருக்கு. இது எல்லாருக்கும் திரைவர்ணிகள். ஆனால் இந்த ஷட்கர்ம நிறத்தாள்னா இப்போ என்ன அர்த்தம்னா இந்த 6 கர்மா 3 கர்மா நமக்கு ஜென்மா எடுத்ததனுடைய பிறவி பயனை அடைந்து எல்லா நன்மைகளும் மறுமையிலே அடையிறதுக்கு உள்ளதுதான் நான் சொன்னது. அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம், யஜனம், யாஜனம். இந்த 6 மட்டும்தான் இருக்க ஒழிய இந்த சந்தியாஸ்நானம் 2 இந்த 6 காணும். ஷட்கர்ம நிறுத்தாள்னா இந்த ஷட்கர்ம நிறுத்தாள்னு இருக்கக்கூடாது. அப்போ இந்த 2வது பிறவியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்னன்னா காயத்ரி என்றதான உபதேசம் ஆன உடனே நாம் இப்போ உபநயனத்தை பண்ணி டீட்டெயிலாக பேசி அதை முடிச்சிருக்கோம். உடனே இவர் என்ன பண்ணுறார், அம்மாட்டேந்து பிறந்ததான குழந்தை மறுபடியும் அந்த சாவித்ரிங்கிற சகிதா தேவதாகமான காயத்ரி சந்தஸ்கமான மந்திரம். அதனால தான் சாவித்ரியும் போகணும் குருதி சாவித்ரியும் காயத்ரின்னு சொல்லணும். காயத்ரிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது நம்முடைய மாதஸ்தானமாக காயந்தம் திராயத்தே இது காயத்ரி. ஆனால் பிருகதாரண்யகத்தில் கயானு தத்ரே இது காயத்ரி. கயானு தத்ரேன்னா இந்திரியங்கள், பிராணன் இந்திரியங்கள்லாம் சொல்லுவோம். இதுகளுக்கெல்லாம் எனர்ஜியை கொடுத்து காப்பாற்றுறதுனால காயத்ரின்னு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. இந்த காயத்ரி சரீரத்தில் இந்திரிய பலங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் பாடி மட்டும் ரொம்ப நல்லா இருந்து இந்திரியங்கள்லாம் பிரயோஜனம் இல்லைன்னா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இதனாலும் புத்தி வளர்ச்சி இல்லாத குழந்தை அப்படியே படுத்துன்னு இருக்குங்கன்னா உடம்பு நல்லா இருக்குது ராஜ விக்கிரகமாக. இந்த பையனாக ஒருத்தரையும் பார்த்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது, வாசனை ஒன்றும் தெரியாது, வாயில் போட்டால் சாப்பிடுவார், எது சொன்னாலும் ஒன்றும் பதில் சொல்லாமல் கேட்டுன்றப்பார். கேட்குறாரா கேட்கல நமக்கு இப்படி தெரியும். கை காலெலாம் ஒன்றும் அசையாது. அதனால் இந்திரியங்கள் தான் இந்த சரீரத்திலேயே நம்ம இயக்கத்தை கொடுக்கறது. அதனால தான் கடவுபனிஷத்தில் இந்த உடம்பை தேர்னு சொல்லுவோம். தேர் அப்படின்னு நிறுத்தி வச்சுருந்தா என்ன பண்ணுறது, தேர் அசைகிற மாதிரி அசைகிறான்னு சொல்கிறாங்க. அந்த தேரை பிடிச்சி இழுக்கிற குதிரைகள் எல்லாம் இந்திரியங்கள். ஆத்மானம் ரத்தினம் வித்தி ஷரீரம் ரசமேவது புத்திந்து சாரத்தின் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச இந்திரியாணி அயானாகுன்னு ஒரு பெரிய ரூபகாலங்காரம், பெரிய காவியம். உபனிஷத்துலேயே இந்த காவியம். காவியம்னு சொன்னால் மனதுக்கு ரமணீயமாக சொன்ன உடனே கேட்டு ரசித்து கடைப்பிடிக்க எது தூண்டுகிறதோ அது காவியம். இதுதான் காவிய லட்சணம். அதனால எல்லா லாபங்களும் இருக்கணும். காவியம் யசசே அர்த்தகிருதே வியவஹார விதே சிவேதர க்ஷதையே
சத்திய பரநிர்வத்தையே காந்தா சம்மிதத்தையா உபதேச யுஜே. இந்த கடைசியில தவிர மற்ற எல்லா பிரயோஜனமும் வேதத்துக்கு முதல்ல உண்டு. இந்த அத்தியனம் பண்ணா புகழ் வருது, யசஸே. இதனால நிறைய ஓரளவுக்கு அத்தியனம் பண்ணவாள்லாம் இந்த காலத்து அதுவும் பெரியவா தபஸ் பண்ணி எல்லாரும் நிறைய கௌரவிக்கிறா, பணம் வருது, யசஸே, அர்த்தகிறது. லோக விவகாரங்கள்லாம் நல்லா தெரியும்னா எல்லா விவகாரங்களும் பற்றி வேதம் பேசியிருக்கு. விவகாரம்னா நடைமுறையில் எப்படி எப்படி பழகணும், யாரோடு ஒட்டி பழக தெரியாதுன்னு யாரோடையும் கற்று என்ன பயன் அப்படின்னு சொல்ற வழக்கம். பல கற்றும் கல்லாதவர்னு பேர். மற்றவரோடு ஒட்டி பழகிறது தான் விவகாரம்னு பேர். இந்த பையன் அங்கே போய் விவகாரம் பண்ண வந்துதான். தமிழில் விவகாரம்னா சண்டைன்னு அர்த்தம். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் விவகாரம்னா பழகிறதுன்னு அர்த்தம். சப்த பிரயோகம், செயல். விவகாரங்கள் தெரியும். சிவேதர க்ஷதையே அமங்கலங்கள்லாம் விலகி போயிடும் இந்த சப்தங்கள் சொல்லும்பொழுது. கேட்கும் போதே பாராயணம் பண்ணும் போதே சொல்லுவாளுக்கும் ஒரு ஆனந்தம், கேட்குறவாளுக்கும் ஒரு ஆனந்தம். சத்திய பரநிர்வத்தையே. இதை மகாகாரியங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்கா, நான் வேதத்துக்கு உண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணும்போது இவ்வளவு நன்மைகளும் வருது. இவ்வளவு நன்மைகளையும் அடைவதற்கு இவனை ஒரு மறுபடியும் இரண்டாவது பிறப்பாளனாக பண்ணி அந்த உடம்புல ஒரு சம்ஸ்காரங்களை கொடுக்கறதுனால தான் திரைவர்ணிகாலுக்கும் துஜான்னு பேர். துஜான்னு சொன்னா முதல் வர்ணம் தான் நினைக்கிறது நமக்கு தப்பு. துஜானாம் திரைவர்ணிகானாம் யஜ்ஜேனே தானே யஜனேச்ச அஸ்தி அதிகாரா. ஆனா அவ பாடசாலை வாத்தியாரா இருக்க முடியாது. வசிஷ்டர் தான் ராமருக்கெல்லாம் பஞ்சாயத்து சொல்லி தரணும். அத்தியாபனம்ங்கிறது இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த அத்தியனம் பண்றதுக்கு உள்ளதான விசேஷமான ஒரு குவாலிட்டியை கொடுக்கறது காயத்ரி உபதேசம். இதெல்லாம் பற்றி சொல்லி அவர் உபநயனத்தை வாங்கிட்டு உடனே அவர் தமசோ, நான் ரொம்ப விருத்தி அடைஞ்சேன், பிரம்மமே ஒன்று பெறும் வேதஸ்ய ஆணிஸ்தா. அதே போல என் காது வழியாக இதெல்லாம் உபதேசம் பண்ணா நான் பெருமையாயிட்டேன்னு சொல்லி சந்தியாதானம் பண்ணி அந்த பையன். அதுக்கப்புறம் மாத்தியாண்டிகம் பண்ண ஆரம்பிக்கிறான். முதல்ல போனேன்னு ஆச்சுன்னா எப்பானாலும் மாத்தியாண்டிகம் முதல்ல ஆரம்பம். சகல விதமான தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாபங்கள்லாம் விலகணுங்கிறது முக்கியமான விஷயம். இந்திரியங்களுக்கெல்லாம் பலம் ஆகணும். இதுதான் சந்தியாவந்தனுடைய சாரம். சந்தியாவந்தனம் காயத்ரி எல்லாம் ரொம்ப பண்ணணுங்கிறதுக்கு ஏதமே நிறைய சொல்லியிருக்கு. ஹரஹ சந்தியாம் உபாசித்தா. ராமாயணத்தில் தொற்ற இடங்கள்லாம் ராம சந்தியாம் உபாசித்தா. ராமன் சந்தியாகம் என்ன, ராமன் சந்தியாகம் என்னன்னு சொல்லு. சண்டையில் போகும்போது இடத்துல காலம் வந்தோன்னா ராமர் சந்தியாகம் இல்லை. ஒரு 50 இடத்துல ராமர் சந்தியாகம் என்னன்னு சொல்லு. இப்பெல்லாம் டைட்டில் என்ன பண்ணுவா, முன்னெல்லாம் அக்னிஹோத்திர நங்காச்சார், குண்டல நங்காச்சார், சோமயாஜி, வாஜபேயி யாஜி, சதக்கர்சு, இப்படிலாம் டைட்டில் உண்டு. இப்போ நாம் என்ன கொடுக்கணும்னா சந்தியாவந்தனம் கிருஷ்ணமு சாட்சின்னு சொல்லணும். இது ஒரு டைட்டில் கொடுக்கலாம். அவ்வளோ ரேராக மியூசியத்தை கொண்டு வைக்கிற மாதிரி இருந்துருக்கு. ஆனால் ஒரு இடத்துல இந்த காயத்ரி உபதேசம் ஆனதுனால அந்த கிராமத்தில் ஒரு கதை ஒன்று இருக்கு. இந்த தேவால சுராள்னா நல்ல எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள், நல்லெண்ணக்காரன் கெட்ட எண்ணக்காரன். நம்ம மனதில் தான் இது மாற்றி 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 வரும். கயாஹ பிராஜாபத்யா தேவாஸ்யா சுராஸ்யா எல்லாம் கதை சொல்லும். நல்ல எண்ணங்களோடு நல்லவாளா இருக்கிறவா தேவாள், கெட்ட எண்ணங்களோடு இருக்கிறவா அசுராள். ஆனால் எந்த புராணத்தை பாருங்கோ, பாகவதத்தை பாருங்கோ, எல்லாத்தையும் பாருங்கோ, தேவாலும் சில சமயத்தில் தப்பு தண்டா பண்ண ஆரம்பிச்சான்னு இருக்கார். அதையும் பார்த்துட்டு இருக்கார் பகவான். உடனே அதுக்கு தண்டனையாக அவளுக்கெல்லாம் அசுரனை கலக்கி விட்டு தண்டிக்க சொல்றார். அதே போல் அசுராலும் சில சமயத்தில் நல்லவாளா இருப்பா. அதனால அவளுக்கெல்லாம் தெரிய மாறி 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 வரும். பரீட்சித்து பலதான் கேட்குறார், ஏன் வாளுக்கெல்லாம் தோல்வி, ஏன் வாளுக்கெல்லாம் அது என்ன, ரெண்டையும் மாற்றி மாற்றி பண்ணிட்டு இருக்கார் அவர். நீ கவலைப்பட்டதில்லை அப்படின்னு சொல்கிறோம். அப்போது தேவாலம் சுராலும் சண்டை போடுறதுங்கிறதாக ஒரு நமக்கு ரெப்ரசன்டேஷனாக அதுவும் உண்டு. பல சண்டை நிகழ்ச்சிகளை சொல்லச்சு ஒரு இடத்துல தேவதைகளும் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க. மீமாம்ச காலத்தை சொன்னால் அடிக்க வருவா மனுஷாதிகாரத்வா சாஸ்திரசான்னு. ஆனால் புராண ஆதிகளோ வேதமோ பார்த்தேன்னா இந்திரோவா காமயதா ஜெயிஷ்டம் தேவானாம் அபிஜேதி சகேதனிந்திராய ஜேஷ்டாய சமேகாதசகபாலன். 27 நட்சத்திரங்களுக்குள்ள 27 தேவதைகள்
வாவா அந்த போஸ்ட் வரணுங்கிறதுக்காக நினைச்சு ஒரு நட்சத்திர தேவதையா ஆனாங்கிறது சொல்லும் பொழுது அவ அனுஷ்டானம் பண்ணாங்கிறதா ரொம்ப நிறைய கதைகள் வேதத்துலேருந்து தெரியுது. அந்த தேவதைகள் எல்லாம் அதனால பேசிக்காக சோமயாகம் பண்ணுறா. ஆனால் சந்தியாவந்தனம் தெரியாதுன்னா காரணம் பிரயோஜனம் இல்லை. சார் எங்கேயே ஷெட்ரேஜ் எம்ஏ பாஸ் பண்ணுறாரு, ஏபிசிடி வரிசையாக சொல்லணும்னா சொல்ல தெரியாதுன்னா என்ன பாஸ் பண்ணாங்க? கட்டியோ பணத்தை கொடுத்து 5 லட்சம் எம்ஏன்னு வாங்கிருக்கணும். இல்லைன்னா இவனே டபுள் எம்ஏ மாமா. யஜ்ஞோபவீதத்தையே காணும் பெரிய சதுர்வேதின்னு நான் சொல்ற வழக்கம். கிமஸ்தனுபநீதஸ்ய வாஜபேயாதிகன் மகைஹி அப்படின்னு எடுத்துருக்கா பெரியவாழ்லாம். உபநயனமே ஆகலைன்னா சந்தியாவந்தனமே பண்ணலன்னு அர்த்தம். இவனுக்கு வாஜபேயாகம் பண்ணி என்ன பிரயோஜனம்னு கேட்டுக்க. காதே சுத்தமாக கேட்க டஃப் பிரமாங்கம் குண்டலங்கள்லாம் போட்டுருந்தாங்கன்னா என்ன லாபம் இருக்குது? குண்டல தீட்சை அது என்ன நல்ல விஷயங்களை வேதங்களை கேட்கணும். அப்போ ஒரு கதை சொல்லும் பொழுது சந்தியாவந்தத்தோடு சேர்த்து சொல்லிட்டு விவாக மந்திரத்தை ஆரம்பிக்கிறேன். தேவா முதல் காண்டம், 2ஆம் காண்டம், 4வது பிரஷ்னம், 3வது அனுவாகம். தேவாசுரா வெரி குட். விஸ்வகர்மன்னிதி தேவாः தாபீத்யசுராः. 2ஆம் காண்டம் 4ஆம் வருஷம் 3வது அனுவாக்கம்னா டக்குன்னு எடுத்தாச்சு. இது வார பஞ்சாயத்து மாதிரி அப்படி நோக்கில் வச்சுருக்கணும். இதுக்காகத்தான் தொய் நேகான் தொய் பிரஜா உபநயனம் நல்லா பண்ணியிருக்கார். அத்தியனங்கள்லாம் நல்ல வார்த்தை சொல்லி கொடுத்துருக்கா. பெரியவா ஆசைப்பட்டிருக்கா. குழந்தை எல்லாம் அப்படி சொல்கிறான்னு சொல்கிறோமோ இல்லையா? இந்த அனுவாகத்தில் தேவாசுரா சஞ்சத்தாத்துன்னு ஒரு 15-20 இடத்துல வருது. எந்த இடம்னா அந்த ஒரு குறிப்பிட்டதான டெக்ஸ்டை சொல்லி அந்த இடத்த சொன்னால் அது ஞாபகம் வச்சுக்கணும். இது சண்டைன்னா அகோராத்தும் நடக்கும். அப்பெல்லாம் விடாத நடக்கும். தேவான அசுரவான சண்டை போட்டார். தேஷாங்காயத்திலோ ஜோபல நிந்திரியம்னு கதை சொல்லிட்டு சண்டையில் மும்முறையாக இருக்கிறோம். காத்தால் ஆரம்பிச்சுட்டு முதல்ல சன்னியானம் பண்ணிட்டு தான் போனான். ஒரு விடாமல் சண்டை நின்றுன்னு மாத்தியானம் பண்ண முடியுமா? சாயந்தரம் சன்னியானம் பண்ண முடியுமா? 2-3 வேளை விட்டு போச்சு. ஒரு மாத்தியானிகம், சாயம் சந்தியாவந்தனம், பிராத சந்தியாவந்தனம், மத்தியானம் மாத்தியானிகம், சாயம் சந்தியாவந்தனம், மறுநாள் காத்தால் சந்தியாவந்தனம் போட்டு ஓம் தத்தல் பிரம்மாப்பணம் வச்சு 2 பக்கத்துக்காரனும் பண்ணலன்னு ஒன்று இந்த காயத்ரி தேவதைக்கு கோவம் வந்துட்டு இவாழ்கிட்ட இருக்கக்கூடியதான சில ஐட்டங்கள்லாம் எடுத்துன்னு கிளம்பிட்டான். ஐட்டம்னா பணங்காசெல்லாம் இல்லை. ஓஜோ பலம் இந்திரியம் வீரியம் பிரஜாம் பசூன்னு இந்த அம்பிக்கு பலத்தை கொடுக்கக்கூடியதான ரூட்டாக இருக்கக்கூடிய ஓஜஸ், அதுலேருந்து வந்ததான ஸ்ட்ரென்த்து பலம், இந்திரியம்னா இந்த இந்திரிய பாட்டமும் சாமர்த்தியங்கள், வீரியம்னா அதை அப்ளை பண்ணக்கூடியதான சாமர்த்தியம், அப்புறம் இவருடைய பிரஜைகளுக்கெல்லாம் உள்ளதான ஒரு விசேஷமான சாமர்த்தியங்கள். பசுன்னா வார்த்தை இருக்கிறது. அதாவது மாடெல்லாம் சரியாக கறக்கலாம் அர்த்தம் காட்டிக்கிட்டு சங்கிரிக்கா அதை ஒரு சுருட்டின்னு இந்த காயத்ரி தேவத்தை ஆதாய மூட்டையை கட்டின்றது கையில் எடுத்துன்னு சங்கிரிக்கன்னா மூட்டை கட்டுறதுன்னு அர்த்தம். ஆதாயன்னா கையில் எடுத்துன்னு சரி மூட்டை கட்டி இங்கே வச்சுட்டு விட்டான்னா தத்தாபகார தோஷம். ஆதாயா புடிய போச்சு. அப்பக்கம்னா அது எங்கன்னே யாருக்கும் தெரியல. போட்டு பார்த்தான். தேவா அமன்யந்தா முதல்ல தேவதைகளுக்கு தான் புரிஞ்சுது. ஏதோ மிஸ்டேக் போட்டிருக்கேன். நம்ம நேற்று வரைக்கும் திரும்பாருன்னு எனக்கு ஒன்றையும் காணுமே. கிருஷ்ணர் வந்து புரட்டு போட்டார் வைகுண்டத்தை பார்க்க. அர்ஜுனன் தான் அங்கே இருக்கான். மற்ற பேருக்குலாம் தெரியாது நியூஸு. அர்ஜுனனுக்கு நிற்கவே முடியல. இங்கே இப்போ போயிட்டாருங்கிற வருத்தத்தினால இல்லை, ஏதோ உள்ளுக்குள்ளே எனர்ஜியாக இருந்தது போன மாதிரி அதெல்லாம் நிற்கிறான். அந்த காண்டியத்தை தூக்க முடியல. கை காலெலாம் அன்றைக்கி தான் இது வந்து பார்க்கின்ஸ்கின்னு நினைக்கிறேன். பெருமாடுறான்னு பகவத்தர். இதுபோல் இந்த காயத்ரியானது போனோன்னா தேவதைகளுக்கு ஆட்டம் கண்டுபிடிச்சு. அப்புறம் அவங்களுக்கும் புரிஞ்சுது. இவா முதல்ல ஏதோ காயத்ரியை விட்டுட்டு விட்டாப்புக்கு நாம் சஞ்சானம் பண்ணேன்னு தன்னை புரிஞ்சுட்டு சரி அந்த காயத்ரி எங்கே போயிருக்கேன்னு தேடின்னு போய்
நீங்கள் வாங்குவோம், இனிமேல் நாங்கள் எல்லாம் சரியாக இருக்கோம். இந்த டீ பிரேக்குங்கிற மாதிரி சந்தியா பிரேக்குன்னு ஒன்று கொடுத்தோன்னு, டீ பிரேக்குங்கிறான், டின்னர் பிரேக்குங்கிறான், லஞ்சு பிரேக்குங்கிறான். இதுக்கெல்லாம் எந்த மீட்டிங் நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஒரு பிரேக் இருக்குது. சந்தியாவந்தத்துக்கு மட்டும் பிரேக் கிடையாது. சந்தியாவந்தனத்துக்கே பிரேக் எவ்வளோ? சந்தியாவந்தனத்துக்காக பிரேக் இல்லை, சந்தியாவந்தனமே புரோக்கன். எதரானுபா இயமுபா வத்யதி. நம்ம குரூப்பில் தேவதைகளையோ அசுராலையோ ஏதோ ஒரு இடத்துல அவன் ஏதாவது மயக்கி கொண்டு போயிட்டான்னா இதம் பரிஷ்யம், அந்த மன்றவாளுக்கு இதம் பரிஷ்யந்தின்னு இந்த 6 சாமான்களும் ஃபுல்லாக இருக்கும். நாம் பண்ணல. இந்த காயத்ரிக்கு ஒரு சரி பண்ணி கூட்டு வந்துடலான்னு போனான். தாம் யஹ்வயந்தா 2 பேரும் போட்டாங்க. தேவதைகள் குரூப்பில் 4 பேர் வந்திருக்கான், அசுராளுடைய ரெப்ரசன்டேஷன் வந்திருக்கான். காயத்ரி உட்காந்து இடத்துல போனான். விஸ்வகர்மன்னிதி தேவாஹ. ஹே விஸ்வகர்மன்னு காயத்ரி கூப்பிட்டாள். விஸ்வகர்மன்னு என்ன? விஸ்வானி கர்மாணி கிரியா விசேஷாக அஸ்மாக்கம் ஏ யாக சாக ஸ்வரதீனாக. நாங்கள் எத்தனை நாளாக உட்காண்டதோ ஏழ்ந்ததோ தெம்போ பலமோ எல்லாம் உன்னால்தான். விஸ்வானி கர்மாணி யஸ்ய விஸ்வேஷாம் கர்மாணி சர்வாணி யயா த்வயா. ஹே விஸ்வகர்மன்னு கூப்பிட்டான். சில பார்த்து சொன்னாலே பிரியமானது ஓடி வரணும். இப்படி கண்ணேன்னா வருவான், இல்லை அப்படின்னா வரமாட்டான். தஞ்சாவூர் பார்த்து விஸ்வகர்மன்னு வரா மாதிரி தெரியல. இவன் நிறுத்தி விட்டான். அந்த அசுரங்கள் தாதின்னு கூப்பிட்டாங்க. யாருக்கு அர்த்தம் தெரியும்? தாதின்னா எந்த டிக்ஷனரி போய் பார்க்கறது? தப ஹிம்சாயாம்ங்கிறதான ரூட்லேருந்து தாதின்னா கெடுதலை எல்லாம் அமைக்கு நெசுக்கு போகலேன்னு அர்த்தம். அப்படின்னு அசுராலாம் தாதின்னு கூப்பிட்டாங்க. 2 பேருக்கும் டாட்டா. சானான்ய, இது 2 பேருக்கும் டாட்டாங்கிறது இங்கே தான். சானான்யதராஜனோபாவர்த்ததா. இவன் பக்கம் போகல, அவன் பக்கம் போல இடிச்ச புளி மாதிரி உட்காந்துட்டான். இடிச்ச புளி மாதிரின்னு சொல்லுவாங்க. ராஜ்யார் ஏதோ கூப்பிடுறாங்கன்னு அந்த பசங்க விளையாண்டே இருந்தாலும் அப்படியே நின்றுட்டு இருக்கும். தூணாவது ஏன்னு கேட்கும், சில பேர் கேட்க மாட்டாங்க. சானா தனோத்தே தேவாக. டக்குன்னு தேவதைகளுக்கு நாம் இப்போ காயத்ரியை கூப்பிடுறதுக்குன்னு ஒரு மந்திரம் வச்சுருக்கோம். இந்த மகாநாராயண உபனிஷத்துலையும் இருக்கு. அதை சொன்னால் தான் அந்த காயத்ரியானவள் வருவள் வந்தவள் திருப்தியா என்று வாழ்கிறது. டெக்னிக் தெரிந்தவங்களுக்கு நோகு. தே தேவா ஏதத்யஜுரபஷ்யன். யஜுர் மந்திரத்தை பார்த்தான். என்ன மந்திரம்? இந்த யஜுர் மந்திரம். இதுக்கு கானம் கிடையாது, இதுக்கு மீட்டரும் கிடையாது. அது புரோஸ் ஒரு நீளமாகவும் இருக்கும், கொடுத்தலாகவும் இருக்கும். ஏதத்யஜுரபஷ்யன். அதை வச்சு தான் நீங்கள் கூப்பிடுறீங்க. பிராணாயாமம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் எதை சொல்லி கூப்பிட்றோம்? ஓஜோ சோரம் காயத்ரிமாவா ஹயாமி சாஸ்திரிமாவா ஹயாமி அப்படின்னு சொல்றாலோ இல்லையா? இந்த இதுஸ் அவன் கண்டுபிடிச்சான். என்ன அர்த்தம்? ஓஜஹா சஹா பலம் ராஜஹா தாம விஸ்வம் விஸ்வாயு சர்வாயு. நமக்கு டே டு டே லைஃப்பில் என்னென்ன விதமான ஃபிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, ஸ்பிரிச்சுவல் எல்லாத்துலேயும் என்னென்ன தேவையாகோ இவ்வளவும் உன்னாலேங்கிறதுனால இவ்வளவும் நீயே. கூப்பிட்டாலோ இல்லையோ உண்டுட்டா. பாவதேவா மோஜோ பலமிந்திரியம் தேவியம் பசூனபல்யத அப்படின்ட்டார். உடனே வாய்க்கு காயத்ரி வந்தால் இவன் கரெக்டாக பண்ணிட்டேன்னு ஆரம்பித்தான். அப்புறம் அசுராலாம் கேட்கா போனால் வந்தான்னா அவனும் பண்ணவனே இந்த மந்திரம் கண்டுபிடிக்காம அவன் வேறு பண்ணிட்டு இருந்தான்னு அர்த்தம். அவன் என்ன பண்ணுவான்னு இப்போ நீங்கள் கவலைப்படாங்க. அஞ்சாவதுலேயே பண்ணால் என்ன பண்ணுறான்னா என்ன பண்ண முடியும்? நான் பழைய வண்டியில் ஓடும், பெடல் பண்ணி விட்டா பள்ளத்தில் அந்த சைக்கிள் ஓடிகிட்டே இருக்கும். சத்தம் ஓடுறதுன்னு ஹை கண்ணம் ஓடிட்டு சொல்லுவோம். அது வெள்ளத்துலேயே முட்டு டிச்சில் போய் விழும் கடைசியில். அதுபோல் இந்த காயத்ரியை கூப்பிட்டு அப்புறம் எல்லாம் பண்ணாங்கிறதாக காயத்ரியை பற்றிருந்தான் மகிமே. அது உபதேசத்துக்கு வேண்டியதெல்லாம் ஆகி காயத்ரி எல்லாம் பண்ணுறா. சந்தானம் நான் காலகாலத்தில் நடந்துகிட்டே இருக்கு. இதனால் அது ஒன்றும் இதோடு நிறுத்தப்படாது. அக்னிஹோத்திரம் பண்ணு. ஹரஹர் சந்தியாவுபாசிட்டா ஆயிடுச்சு.
யாவஜீவமுக்ஹோத்ரம் ஜுஹோதி சல்மம் யகுர்வன்னேவேஹ கர்மாணி விஜீவிஷேச்சதக்ஷமாஹ. அதுக்காக நல்ல இடத்துல ஒரு பொண்ணை பார்த்து கூப்பிட்டு போய் வரணை தேடுறது இல்லை, கன்னியை தேடி கண்டுபிடிக்கணும். அதுக்காக நல்ல குலத்திலிருந்து கன்னிக்கு எடுத்துன்னு வாங்குவோன்னு வேதம் படித்த 4 பேரை கூப்பிட்டு, நீங்கள் எனக்காக நல்ல குலம் கோத்திரத்தை பார்த்து ஓரளவுக்கு உங்களுக்கு வேத மந்திரம் இருக்கிறதுனால இவன் நல்லபடியாக இருப்ப கல்யாணம் ஆயின்லாம் கண்டுபிடிச்சு எனக்காக ஒரு பொண்ணை பார்த்துன்னு வாங்குவோன்னு 4 பேருக்கு அக்ஷதையை போட்டுவார். வரான் பிரேஷயிஸ்யே, இதுதான் முதல்ல ஆரம்பம். இந்த காண்டம் ஏகாக்னி காண்டம்ங்கிற மந்திர பிரச்சனமே ஆரம்பமே அதான். என் பையனுக்கு நல்ல பொண்ணை பார்த்துன்னு வரதுக்காக நீங்கள்லாம் ஜெய் செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்க. ருக்மணி எப்படி அந்த உஞ்சவர்த்தி பிராமணன் அனுப்பிச்சாலும் 4 ஸ்லோகத்தை எழுதி கொடுத்தனுச்சே, இல்லையா? சுபம் திசாம் திசுமதாம் அகிலார்த்த லாபம், இந்த ஸ்லோகம் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா? இது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் அவங்க எழுதி கொடுக்கல, நீங்கள் போய் பார்த்துக்கணும். சுக்மந்தா திகசானஸ்ய சக்ஷணி வரே அஸ்மாகமிந்திர உபயந்து ஜோஷதி யத் சௌம்யஸ்யாந்ததோ புவோததி. நானும் எனக்கு வரப்போகிற மனைவியுமா சேர்ந்து சோமயாகம் பண்ணி தரிசபூர்ண மாசங்கள்லாம் பண்ணி ஐந்திரம் திதி ஐந்திரம் பயகா அக்னி சோமன் இவாளுக்கெல்லாம் ஏதாவது ஆகாரம் கொடுக்க போதா. சௌமியஸ்ய அந்தசகான்னு அன்னஸ்யன்னு அர்த்தம் அன்றைக்கே சொல்லிட்டேன். அது தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அஸ்மாகம் இந்திரஹா உபயம் ஜுஜோஷதி. நித்திய கர்மா நைமித்திக கர்மா 2 நாளையும் நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுத்த போகிறாங்கிறதுக்காக நல்ல பிரசன்னமாக இருந்து நல்ல ஒரு இடத்துலேருந்து நல்ல பெண்ணாக எனக்கு கொடுக்கறதுக்கு இந்திரனை எதிர்பார்க்கலாம். நீங்கள் இந்திர சுரூபார்ந்து போங்க. நாங்கள்லாம் போய் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா உங்களுக்கு வேத மந்திரங்கள்லாம் இருக்குது, போனதுலாம் சரின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் விசாரிச்சேன், ஜவானால குட்டி நன்னா இருக்காளே, நான் ஒரு நல்ல மாப்பிள்ளை சொல்கிறேன்னு சொல்லுவேன், ஏதோ சொல்லுவேன். நீங்கள் போகும்போது நடுப்புற இடைஞ்சல் வெஞ்சல் வந்ததுன்னா என்ன பண்ணுறதுன்றார். போகிற வழியெல்லாம் நன்னா இருக்கட்டும். இந்த பிரான்வாளுக்கு அந்த க்ஷரா சம்பவோ நோமினியாத் சஞ்சாஸ்பத்யம் ஸ்ரீமமஸ்து தேவா. ஹரியமா பகன் முதலிய தேவதைகள்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து போகிற வழிகள் எல்லாம் ஒரு உபத்திரமும் இல்லாமல் இருந்து நீங்கள் யாருன்னா நல்ல ஒரு கண்ணியை இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போய் சேரணும். சேர்ந்ததுக்கப்புறம் நீங்கள் பேசி சரிப்படுத்தின்னு வரணும். சரிப்படுத்தின்னு வந்தால் எங்களுக்கும் இந்த பையனுக்கும் அந்த வரனுக்கும் ஜாயாபதித்வம், ஜாயா பதிஹி 2 சேர்த்தா தம்பதின்னு ஆகுது. ஜாயாங்கிறது தம்னு ஆதேசம். ஜாயாச்ச பதிஷ்ச தம்பதி, இது இந்த சப்தம் திவச்சம். அந்த ஜாஸ்பத்தியம்னு போட்டிருக்கீங்க. ஜாயாபதித்வம்னு அர்த்தம், தம்பதித்வம் ஜாஸ்பதின்னு போட்டிருக்கீங்க இந்த வேதம். அது சம்யக்கா இருக்கும். சஞ்சாஸ்பத்தியம், எனக்கு அவளுக்கும் வரக்கூடிய அந்த தாம்பத்தியம் இருக்கு. சுயமம், கட்டுப்பாடுகளோடு கூடினதாகவும் என்றும் பிரியாததாகவும் அப்படி இருக்கட்டும்னு தேவதைகளை பிரார்த்தனை பண்ணால் வரான்னு பிரகணியாது. நம்ம கல்யாணங்களே அப்படிதான். கல்யாணம்லாம் தீர்மானம் குஞ்செல்லாம் ஆகிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே உட்காந்து வர பிரேஷனம்னு அதில் எங்கேருந்து இங்கே அனுப்பேன். பக்கத்தில் இருக்கா. உடனே இவன் உடனே ஆரம்பம் தான் இங்கே. ஐயா இந்த கோத்திரத்தில் பிறந்ததான இன்னாருடைய கொள்ளு பேத்தி, இன்னாருடைய பேத்தி இவ்வளோதும் சொல்ல மாட்டான். உங்கள் கன்னிக்கையே நான் இந்த கோத்திரத்தில் பிறந்து இந்த பையனுக்காக நாங்கள் கேட்குறோம். இவர் தரகராக வந்திருக்காருங்க. சில்லறை வாங்கிக்கிறது இல்லை தரகன்னு, நிஜமாக வாங்கிக்கிறேன். இங்கே நாங்களாம் வந்துருக்கோம், நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்னா இவன் என்ன பண்ணா தாஸ்யாமி தாஸ்யாமி தாஸ்யாமி, கொடுக்குறேன் கொடுக்குறேன் கொடுக்குறேன். விஷத்யாகி தேவாக. இவன் ஆனந்தம் பண்ணா நல்ல வேலை வந்த காரியம் நல்லபடியாச்சுன்னு சித்தார்த்தாவயம் பிராமணாலாம் சொல்லி இவர் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு உடனே சில்லறையை கொடுக்க சொல்லி அவளை வரப்பிரச்சனைக்கு உள்ளதெல்லாம் வாங்கிட்டு இவன் நல்லபடியாக கிளம்பிட்டான். சித்தார்த்தாவயம்னா எந்த அர்த்தத்துக்கு தான் வந்தோமோ சித்தாச்சுன்னு இந்த பெண்ணை வெடிக்கிறதாக முதல்ல கல்யாணம் ஆரம்ப வேண்டிய விஷயம் இருக்கு. சரின்னு அதுக்கப்புறம் இப்போ இந்த நிச்சயதார்த்தங்கள் எல்லாம் இந்த மாதிரி இதுலேருந்து ஆரம்பித்து அப்புறம் நிச்சயதார்த்தங்கள்லாம் லௌகிகமாக வந்த விஷயம். முன்னாடியே எல்லாம் பேசி பத்திரம் எழுதி எல்லாம் பண்ணி கல்யாணம் வந்தாச்சு. வந்த உடனே அப்போ தான் முதல்ல மந்திரங்களை சொல்லி இந்த கல்யாண மேடையில் இந்த பையனானு அவளை பார்க்கணும். அகோர
அப்ராத்ரிக்னீம் வருணாபதிக்னீம் ப்ரஹஸ்பதே இந்திராபத்ரக்னீம் லக்ஷ்மந்தாமஸ்யை சகிதஸ்வா ஈக்ஷத்தேங்கிற இந்த பையன் அந்த பொண்ணை முதல்ல பார்க்குறான். பார்க்கும்பொழுதே அந்த பெண்ணிடத்தை சாமுத்திரிகா லட்சணங்கள்னாலையோ இல்லை ஏதாவது ஒரு பிராரப்த கர்ம வசங்கள்னாலையோ இவள் இந்த ஆற்றுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவள்கிட்ட இருக்கக்கூடிய கெடுதலான லட்சணங்கள்னால அவாத்தில் இருக்கிறவாளுக்கு ஏதாவது இடைஞ்சல் வரதா இருந்தால் அதெல்லாம் வராமல் இருக்கணும்னு வழியே கேட்கணும். அப்ராத்ரிக்னி பிராத்தா இதுதான் யாருக்கும் போயக்கூடாது. பிராத்தாக்கே வரட்டான்னு தனக்கு வரட்டா தானே கிடைக்கிறது. அபதிக்னி பதியை சேர்ந்தவாளுக்கெல்லாம் கெடுதல் கொடுக்காதவளாக இருக்கணும். ஹே ப்ரஹஸ்பதே. அப்புறம் புத்திர தோஷம் இல்லாமல் இருக்கணும். வரக்கூடிய குழந்தையெல்லாம் தாங்கணும் கர்ப்பத்தில். அதெல்லாம் கிடைக்கக்கூடியதான லக்ஷ்மம் அப்படின்னாக்க லக்ஷ்மியாக ஜேஷ்டம் கெடுதலாக உள்ளதான லக்ஷ்மாவிலேருந்து லக்ஷ்மம் இது. இந்த அடையாளங்கள்லாம் இதாக இருந்தால் அஸ்யாஹா இவரிடமிருந்து சுவா மிரட்டி தள்ளுன்னு சொல்லி பார்க்குறான். பார்த்தா அது மட்டும் இல்லை. அகோரச்சரபதிக்னே சிவாபதிப்ய சுமனா சுவச்சாஹ ஜீவசோர் தேவதாவாஸ்யோநாசன்னோ பவத்விபதே சஞ்சதுஷ்பதே. இவ வர வேளையில எங்கள் ஆத்மீயம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும், செல்வங்கள்லாம் வளரணும், ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இருக்கணும் கேட்குறான். எங்கள் ஆத்துல இருக்கக்கூடிய திபாத் எங்கள் அப்பா அம்மா அண்ணா தங்க தம்பி எங்கள் ஆத்துல வளர்க்குற பசுமாடு சுமாடு அதனால ரெண்டு கேட்டுக்காரு. சன்னோபவ திபதே சஞ்சதுஷ்பதே. பக்கத்தில் மாடெல்லாம் வச்சுருக்கு ஆறு குத்தனம் மட்டும் ஓடி வச்சாங்க. அதனால எல்லாத்துக்கும் வர வேலையில் நல்லா இருக்கணும், நல்ல வேலையில குழந்தை பிறக்கணும். ஜீவசூஹு இவளுக்கு தெய்வீகமான காரியங்களில் நல்ல ஈடுபாடு இருக்கும். இது பெரிய ப்ராப்ளம். இங்கேருந்தோ வந்து அது நான் இவர் ஈடுபாட்டோட இல்லை, அவர் கூப்பாடு போட்டாலாம் சரியாகுது. தேவகாமா தேவகாரியேஷு காமஹா எஸ்யாஸ்யா சன் தேவகாமா சோனா வந்து பேசினாலே நல்ல சுகத்தை கொடுக்கக்கூடியவளாக அவருடைய நடவடிக்கை எல்லாம் சரியா இருக்கணும். எல்லாம் போட்டும் கண்ணில் ஏதோ தோஷம் இருக்கு, திருஷ்டி தோஷம்னு சொல்ற அளவு இல்லையா. கல்லடி பட்டாலும் கண்ணடி படாதேங்கிறான். கண்ணில் நல்லா தான் இருக்கும். வேஷ்டி ரொம்ப நல்லா இருக்கு, சாஷ்வால் தெரிய வேஷ்டின்னு யாரோ ரெண்டு பேர் பார்த்துட்டான்னு வச்சுப்போம். தொட்டுட்டான்னா நிச்சயம் கவலையில் ஆற்றுக்கு போகிறதுக்குள்ளே கிழியும். இல்லைன்னா இந்த வண்டி மஷி ஏதாவது படும். அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. இதில் குழந்தை என்ன இருக்கேன்னு இவ சொல்லிட்டாங்கன்னா மறுநாளே இந்த டிசென்ட்ரி வந்து அது எப்படி ஞான் ஆகிடும். இது மாதிரி சில பேருடைய கண்ணில் ஒரு தோஷங்கள்லாம் இருக்கலாம், அது பார்த்தா தெரியாது. அதுக்காக இந்த பையன் என்ன சொல்கிறான், அந்த பொண்ணை பார்த்து கோரஜக்ஷுரே தீமா ஒரு விதமான கெடுதலும் கொடுக்கக்கூடியதாக உன்னுடைய ஐரேஸ் இருக்கக்கூடாது. ஐ இருக்கக்கூடாது, ஐலேருந்து வர ரேஸ். இந்த ரேஸ் எல்லாம் நல்லா இருக்கா இல்லையான்னு இதெல்லாம் வந்து நேத்ராலயாவில் தெரியாதுன்னு. நேத்ராலயாவில் ரேட்டினா எப்படி இருக்குது, பார்வை எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரியுமே ஒழிய இந்த பார்வையில் ஏதாவது ஈவை இருக்குமே ஆனால் அது வந்து வேதத்துக்கு தான் தெரியும், அந்த தேவதைகளுக்கு தான் தெரியும். அந்த மெதுவாழ் திருங்கம் அகோர சக்ஷுவா வரணும். அப்போ திக்னேதி இங்கே வந்ததுக்கப்புறம் என்னன்னா எங்கள் ஆற்றுல இருக்கிற எல்லாருக்கும் மங்களகரமாக மனசுக்கு உகந்தவளாக இருக்கணும். இந்த இடத்துல பதிபியா சிவான்னு போட்டிருக்கு. அரவர சம்ஸ்கிருதம் படித்தான்னா என்ன திரௌபதியான்னு கேட்பேன். பதிபியான்னு போட்டிருக்கு. அது உடனே ஒரு சாஸ்திரஜன் சொன்னார், இல்லை பூஜாயாம் பகவச்சனம்னார். இல்லை ஆத்துக்காரரை மரியாதையாக கூப்பிடும்போது வாத்தியார் வந்தாங்க கூடாது, பெரியவா வருகிறார்கள்னு சொன்ன. பெரியவா வருகிறாங்க 4-5 பேர் அங்கே வர பூஜாயாம் பகவச்சனம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா பதின்னு சொன்னால் பதியை சேர்ந்து அவார்த்த இருக்கக்கூடிய அண்ணன் தம்பி எல்லாரும் பதி சப்தத்தினால வாங்கிக்கணும். எல்லாருக்குமே நீ நல்லவளா இருக்கும். ஏன்னா இந்த உபன்யாசங்களை சில பேர் போய் வாழ்க்கை வாழுங்கிறது எத்தனை பெரிய உபத்திரம் என்ன தெரியுமா, கணவனையே தெய்வமாக நினைத்து வழிபடுவோடு வேறொன்றையும் தெரியாதவள்னு சொல்லி வச்சான் இல்லையா. தெய்வம் தொழாள் தொழுநல் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழைன்னு திருவள்ளுவர் சொல்றாரு. கோவில்களுக்கெல்லாம் கூட போகமாட்டா, கணவன் சுசூஷியே பண்ணிட்டு இருப்பா. பதியே தெய்வம்னு நினைக்கிற ஏன்னு ஒரு வார்த்தை இருக்கா இல்லையா. உடனே என்ன பண்ணா பதியை தவிர வார்த்தை அவள் அப்பா அம்மா அண்ணன் தம்பி யாருமே ஆற்றுல இருக்கிறாங்க. இல்லை பதிவுபடத்தா மகாபாகா வேறு சொல்லியிருக்கேன். நான் ஆற்றுக்காரரை மட்டும்தான் கவனிச்சுக்கணும்னு சொல்லுறா. உங்கள் ஆற்றுல இருக்கிற உங்கள் சம்பந்திகள்லாம் முதல்ல அடிச்சு வரட்டுங்க, இல்லை நாம் எங்கேயா வெளில போகலான்னு தான் இவனும் சரிங்கிறான். இந்த மாதிரி உபத்திரம் வரப்போறதே நினைச்சு ஸ்ருதி விங்கியமாக என்ன சொல்றது, சிவா பதிபியா
எங்காட்டில் எவ்வளவு டிக்கெட் இருக்கோமோ எல்லாரும் நான் எவ்வளோ கௌரவிக்கப்படுறவனாக, நான் எவ்வளோ உனக்கு அன்பனாக இருக்கணும், இவ்வளவு பிரீத்தி பாத்திரமா இருக்கணுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. சிவா பத்தியா. சரி, ஏதோ பயந்துகிட்டேன்ட்டு வேற வழி இல்லையா, அப்பா கொண்டு போய் தள்ளி விட்டாளேங்கிறதுக்காக சிலதெல்லாம் அப்படியே ஒரு பயந்துகிட்டேன்னு இருக்கும். சுமனாஹா, நல்ல மனசோட பிரீத்தியோட பொருந்தாத்த இருக்கிறவாளை எப்படி கொஞ்சம் குலாவிந்து நீ சந்தோஷமா இருக்கியோ அதுபோல் இந்த மனுஷாலையும் வச்சுக்கணும். சுமனாகான நல்ல மனசோட இருக்கணும்னா சொல்றானே தலையில எடுத்து 4 பேர் காட்சி கொண்டு வைக்கிற ஜோர்லையும் பாதி கொட்டு போய், அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, இப்படிலாம் இருந்தா நீங்க என்ன எனக்கு பண்றேன்னாரு. சொரிஞ்சு சொரியுறதுன்னா தங்கமா சொரியுறதுன்னா இந்த சொரியுறதுங்க. சுவர்ச்சாக அர்த்தம் பண்ணார். சோபனானி சுவர்ணாதீனி மணிமுக்தாதீனி வர்ச்ச பிரதானி எஸ்யாசா சுவர்ச்சா. நீ வர வேலையில நல்லா பண்ணி போடுறேன், மாமனார்கிட்ட கேட்டு வாங்கிட்டாரு. இந்த பையன் சம்பாதிச்சு போடுறதுக்கு துப்பு இல்லைன்னு அவர்கிட்ட கேட்டு வாங்குறேன். பிச்சைக்காரத்தனம் என்ன இருக்குது, நான் அப்படி வச்சுக்கிறேன் ஒன்று சுவர்ச்சாக. அப்புறம் இப்படி நான் நீமா ஒழுங்கா கொடுத்துறோம்னா என்ன ஆகிட்டேன், நல்ல வேலையில ஒரு நல்ல குழந்தை போடும். ஈவசூஹூ, நம்ம எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணணும்னா சௌமியசியாந்த சோபோதத்தி இருக்கிறதுனால தேவகாமா எல்லாரும் தெய்வீகமான காரியங்கள்லாம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருப்போம். இதனால எல்லாருக்கும் க்ஷேமம் வரும். சன்னோ அஸ்து திபதேசம் சதுஷ்பதே பண்ணால் இது மந்திரத்தினால சரி பண்ணியாச்சு. இந்த புருவத்துக்கிட்ட ஏதாவது ஒரு அலக்ஷ்மிங்கிறது எல்லா கன்னிகைகளுக்கு இருக்குன்னு புராணங்கள்லேன்னு சேர்த்து அடுத்து என்னன்னா கர்ப்பத்தை இப்படி எடுத்து அதை இங்கே சொல்லி இந்த புருவத்தின் இடத்துல வச்சு அது ஒரு தேய்ச்சி தூக்கி எறியும். நைர்வித்யான் நிரஸ்யா. அதுக்காக என்ன பண்ணுறா, இதமஹம் யாத்வயி பதிக்னி அலக்ஷ்மி தான் நிர்திஷாமி. லக்ஷ்மிங்கிறதுக்கு தீர்த்தம் உண்டு. அவள் அக்காவுக்கு ஹரஸ்வம் தான். அலக்ஷ்மியில் அலக்ஷ்மி வேதம், சும்மா வேத பிரயோகம் அது. இருந்தாலும் அக்காவுக்கு கௌரவம் குறைஞ்சி போச்சுங்கிறதுக்காக ஹரஸ்வம் தான் சொல்கிறேன். யா லக்ஷ்மின்னு ஒரு பிரயோகம் இருக்கு. இது நிரீட்சித ஆஜ்யதானம் பார்க்கறச்ச. அதனால வேதம் அவளுக்கு என்ன தீர்க்கம், இவளுக்கு ஹரஸ்வம் போடணும். யாத்வயி பதக்னி அலக்ஷ்மி. இவாளை சேர்ந்தவாளுக்கு ஏதாவது கெடுதல் பண்ணக்கூடியதான ஏதாவது எழுத்துக்கள், கெட்ட எழுத்துக்கள் இந்த புருவத்துக்கு நடுப்பில் இருக்கிறதாக சொல்கிறாளே, அதை இப்போ இந்த கர்ப்பத்து நுனியினால் ஒரு குத்தி எடுத்து இங்கே போட்டுறேன்ட்டான். இவ்வளவும் ஒன்றும் தாலி கட்டியால் ஒன்றும் ஆகலை. இந்த பொண்ணு இந்த மாட்டுக்கு வந்து இது வந்த வேலையில் அது வந்து எதுவும் சொல்லக்கூடாதுன்னு எவ்வளோ அக்கறையாக இந்த பையன் கவனிக்கிற மாதிரி. அதான் அங்கே விசேஷம். அதுக்கப்புறம் பல நைமித்திகமான மந்திரங்கள்லாம் சொன்னே வர. நீங்கள் வரணும். மயா பதிப்யோ ஜனய பரிஷ்வஜே எல்லாம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கு ஸ்நானங்கள்லாம் பண்ணி வச்சு சரீரத்தில் சுத்தங்கள்லாம் பண்ணி வச்சு சொல்லி ஸ்நானமே பண்ணி வச்சு சொல்லுறாரு. அப்புறம் அதுக்காக போஷணங்கள்லாம் பண்ணால் ஜலத்தை கொண்டு வச்சு இந்த மாதத்தில் எல்லா காரியம் பண்ணுறதா இருந்தாலும் என்ன ஒரு அபலிங்கமான மந்திரங்கள்னு பேர். ஜலத்தினுடைய பெருமைகளை சொல்கிறதுக்குள்ள மந்திரங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு இடத்துல புண்ணியாகவாய்ச்சலம்னு சொல்கிறோம். அதில் ஹிரண்ய வர்ணாகான்னு ஆரம்பிக்காது. சன்னித்தேலை எதிர்ப்பும் பவமான அதுக்கெல்லாம் நிகழ்ச்சி சொல்லி போனேன்னா எனக்கு ஒரு வாரம் இல்லை ஒரு வருஷம் வராது. நாம் எடுத்துட்டுருக்குது கர்ப்பாதானத்தில் ஆரம்பித்து நிகழ்ச்சி சொல்லி வரேன். நேற்றிலேருந்து மட்டும் மற்றதெல்லாம் அப்புறம். இப்போ அந்த ஜலத்தை ஏற்பாடு பண்ணி அந்த ஜலத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி ஒரு கும்பல ஜலம் விடுவேன். ஹிரண்யவன் நாஸ்திஜபாவகா பிரச்சக்கரனூர் ஹித்வாவத்யமாபா சதம் பரித்தாவிதா புனாது. பல ஜலம். இரண்யவர்ணாகனா வெள்ளி நிறம்னு அர்த்தம். இரண்யம் தான் இங்கே வெள்ளி குறிக்கும். இரண்யங்கிற பதம் வெள்ளியும் குறிக்கும் தங்கத்தையும் குறிக்கும். ரஜதம்னா வெள்ளியை மட்டும் குடிக்கும், சுவர்ணம்னா தங்கத்தை மட்டும் குடிக்கும். ரெண்டுக்கும் பொது. அதே போல் ஆம்பளை பொம்பளை 2 விதமான குழந்தைகளுக்கும் பொதுவான பேர் அபத்தியம். அபத்தியம்னு பேர் அபத்தியம். அதுக்கப்புறம் புருஷ பிரஜா ஸ்திரீ பிரஜான்னா 2. உங்களுக்கு எவ்வளோ அபத்தியங்கள்னா பொண்ணா புள்ளியா 2க்கும் சேர்த்துக்கள். அதுபோல் இந்த ஹிரண்ய வர்ணாக வெள்ளவெளியேறு சுத்தமாக இருக்குது, பரிசுத்தமாக இருக்குது. சில பேர் தாம் பரிசுத்தமாக இருப்பான், அபரிசுத்தம் வந்தால் அதை பரிசுத்தம் பண்ணுறதுக்கு யோக்கியத்தை இருக்காது. இதுதான் சாதாரணம். சுஜயகாங்கிற வார்த்தை போட்டு பாவகாகான்னு போட்டால் என்ன அர்த்தம்னா, இவர் மட்டும் பியூராக இருந்தால் போகாது, இம்பியூராக இருக்கிறவன் தன்னிடத்துல வந்தால் அதையும் பியூரிஃபை பண்ணுற சக்தி இருக்கும். பாவகாக பாவயந்தி அந்யானிதி பாவகா. இது ஜென்ரலாக இருக்காது. ஒரு உதாரணம்,
நல்ல கொடியில் உணர்த்தி மடியை நேற்றுக்கு ஸ்நானம் பண்ணோன்னு உணர்த்தின வச்சு எடுத்து கட்டிட்டு மடியை கட்டின்னு பூஜைக்கு போய் பாடுறேன். இவருக்கு அப்போ தான் ரொம்ப லேட்டாக குழந்தை பிறந்திருக்கு. அது என்ன பண்ணுது, ஏதோ கர்ச்சிப்பு அதை கொண்டு விழுப்பான கர்ச்சிப்புன்னு வச்சுக்கோங்க. விழுப்புனா உங்களுக்குலாம் தெரியும். அதை கொண்டு கிடக்கினா அப்பா நேரம் போட்டுவிட்டு ரொம்ப ஆச்சார சீலை. ஐயோ விழுப்பாக எடுத்து நான் போய் ஸ்நானம் பண்ண முடியாது, எடுத்து ஏண்டி என்ன குழந்தை எப்படி விட்டேன் அவளை கத்தினா இருக்கிறதோ பண்ணிட்டாருன்னு வச்சுப்பா. அதுக்கப்புறம் அதுக்கிட்டோம் நான் என்ன கேட்குறேன், கட்சி மொத்தம் ஒரு ஷான் இருக்கு ஒரு சொந்தமாக. இப்போ பஞ்சகட்சம் 10,000 கட்டின்னு இருக்காரு. 16 முழம் 10+6 மடியில் ஒரு ஷான் கர்ச்சிஃப் மடி விழுப்பு விழுந்தா இந்த விழுப்பான கர்ச்சிஃப் தான் மடியாகட்டுமேன்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் நீங்கள்? இப்போ கேள்வி கேட்கலாம் முடியல. புரியலையா? 1.5 லிட்டர் பாலில் 1/4 லிட்டர் ஜலம் விட்டா ஏன் சார் இவ்வளோ தீர்த்தம் ஆயிட்டேன்னா அது ஏற்கனவே தீர்த்தம். அது மாதிரி ஜலத்தில் பாலை விட்டா பாலும் ஜலமாறதே வழி ஜலமும் பாலாயிடுது. அதுக்கு சேர்ந்தானே விலை போடுறோம். இங்கே அப்படி இல்லையான்னு நான் இதுக்கு ஒரு உதாரணம் வச்சுருக்கேன். 5 லிட்டர் பால் ஜோட குங்குமப்பூ காட்டி நீங்கள் நிறைய பேர்லாம் இருக்கா அவளுக்கெல்லாம் நிறைய கொடுக்கணுங்கிறதாக காய்ச்சி வச்சுருக்காரு. சின்னதாக ஒரு தேள் குஞ்சு விழுந்துருச்சா இல்லை சுருண்டா அது கொட்டினா தான் விஷங்கிறான் இல்லைங்கிறான். சத்தான விஷம் விழுந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தேன். எத்தனால இப்போ மாற்றிவிட்டேன். இது தூண்டு விழுந்து விட்டோம். 1/2 மணி ஆச்சு. அப்புறம் எடுத்து போட்டு எல்லாருக்கும் கொடுன்னா என்ன ஆற்றுக்கு வாங்கி இருந்து இசபில்ல டிக்கெட் புக் பண்ணுறதா? ஏன் சார் இத்தினூண்டு விஷம் 5 லிட்டரில் கலந்தா பால் இதுதான் பாலாகட்டுமேன்னா பாம்புக்கு பால் வார்த்தாலே விஷமாயிடும். பத்திரிக்கைகள் இல்லையா? இதை திருப்பி சொன்னேன். அங்கே இந்திரஹா இங்கே அக்னி யா அக்னிங்க 2 தரம் 3 தரம் திருப்பி அந்த ஜலத்தினுடைய பெருமைகளை சொல்லி அதையெல்லாம் உனக்கு ஷம்மு சோனாக 2. ஷம்னாக்க சாரீர சுகம், சியோனான்னா மானச சுகம்னு வச்சுக்கலாம். அதில் சியோனாங்கிறதுக்கு கெடுதலை விளக்கிறது துக்க நிவர்த்தகம். ஷம்னா சுகப்பிராபகம். ஷம்பகி பகவந்து சியோனாஷ்ட பகவந்துன்னு வச்சுக்கணும். அப்புறம் அந்த ஜலத்துக்குள்ளே ஆறா இருக்கான்னார். வருணதேவதை எப்பவுமே ஜலத்துக்குள்ளே இருக்கார். எக்கா ஜலத்துக்குள்ளே இருக்கான்னார். இந்த பையன் நிகழ்றான யாசாகுராஜாவருணோயாதி மத்தியே சத்யாதே அபபஷ்யஞ்சனானாம் அது இங்கேல யா அக்னிங்க இதுலேன்னு போயிடுச்சு. இங்கேலையோ யாசாகும் ராஜாவருணோயாதி மத்தியே சத்யாதே அபபஷ்யஞ்சனானாம். இங்கே கவலை பாரு. இந்த வந்ததுக்கு முதல்ல அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். வருணதேவதை ஜலத்துக்குள்ளே இருந்து மக்களுடைய உண்மை பொய்ய நன்றாக கவனித்து நோட் பண்ணுறாருன்ட்டாங்க. நோட் பண்ணி உடனே இங்கேருந்து இமெயிலில் சித்திரகுப்துக்கு அனுப்பிச்சிடுவோம்.